பிரதமர் வேட்பாளர் யார் உங்க கட்சிக்கு? இதுதான் பிரதமர் வேட்பாளர். ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்கேன். ஏன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று தெரியும் நான் வரேன். இன்னைக்கு போன தடவை நின்று போங்க. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் வரமாட்டான். இப்ப சொல்றாங்க விஜயகாந்த் ரொம்ப நல்லவரு, அவரை விட்டுட்டீங்க. இப்ப கீழே ஒருத்தன் போடுறான், ஒரு தென்னை கத்திருக்கேன், அவனையும் விட்டுறாதீங்க. நான் எங்க தலைவரை பார்க்கும்போது எனக்கு வந்து மான் ஊறுகாய் சாரு, இந்த அதை சாப்பிடுனாரு. நான் அது வரைக்கும் மான் ஊறுகாய் சாப்பிட்டது. ஒரே ஒரு வான்கோழி காலத்துக்கு வச்சாரு. மரியாதையா அந்த ரசாயன உர ஆலையை நீங்க மூடுங்க. என்ன மூட வேண்டிய தேவை வரும், ஒரு நாள் மூடப்படும். அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு. பிரதமர் வேட்பாளர் யார் உங்க கட்சிக்கு? இதுதான் பிரதமர் வேட்பாளர். என் மக்கள் இந்த மண்ணில் எதிர்கொள்கிற பிரச்சனை எதுவோ அதுதான் இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளர். என் மக்களின் பிரச்சனைக்காக எவன் வந்து களத்தில் நிற்கிறானோ அவனே என் மக்களுக்கான தலைவன், என் மண்ணுக்கான தலைவன். அவ்வளவுதான். நீ இத்தனை வருஷம் வந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? எல்லா நச்சு கழிவுகளையும் எங்களுடைய ஆறுகள்ல கொட்டி போய் பாருங்க, எப்படி இருக்கு, செத்து செத்து மிதக்குது. அந்த போய் பாருங்க, அந்த அணு மின் நிலையத்திலிருந்து போய் பாருங்க, அந்த உலர் சாம்பலை கொட்டி அந்த அந்த பகுதியில மனிதர்கள் வாழ்ற மாதிரி இருக்கா பாருங்க. இந்த கார் கருப்பு கலர்ல நான் கார்ல போனேன்னா இறங்கு, அதை தாண்டி போகும்போது வெள்ளையாயிடும். துணியை துவைச்சு காய போட்டா எல்லா துணியும் சாம்பலா இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாம்பல் வந்துடுது. அப்படின்னா அதை எப்படி சுவாசிக்கிறது? உனக்கு அடிப்படையில் அறிவு இருந்தா அதை கொண்டு எங்க வெட்டி அணிங்க. ஏன் அடல் மின்னு போனேன்? ஏன் காற்று வேலையில எடுக்கல? ஏன் சூரிய ஒளியில் எடுக்கல? இது என்ன கொடுமைன்னு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எது இடையூறா இருக்குமோ, சூழியலுக்கு எது கேடோ, எது மண்ணை காற்றை நீரை நஞ்சாக்குமோ அந்த நச்சு ஆலைகளை எல்லாம் அரசு வச்சிருக்கு. சுற்றுச்சூழலுக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ, காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கு. ஏன் நான் நச்சாலைகளை எதிர்த்து அனல் மின்சாரத்தை மூடு, அணு உலையை மூடுன்னா என்னை சுடுத. தனியார் முதலாளிகிட்ட ஏன் கொடுக்குற? அந்த காசுல 4000 கோடி இல்ல, உன்ட்ட இல்ல 4000 கோடி இல்ல. ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடிக்கு மேல வச்சிருக்கேன். யாருக்கா சேர்த்து வச்சுக்க? எங்களுக்காக. எங்க தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறாருல, வசதி இருக்கிறவன் வர மாட்டான்டா, வயிறு பயிற்சனை விட மாட்டான்டான். ஒரு நாள் எங்க பசி என்ன ஒண்ணு பிச்சு தின்னு பாத்துக்க, உடனே அடிச்சு வச்சுக்கிட்டு 4000 கோடிக்கு அதானிக்கு கொடுக்கறது, மின்சாரத்தை உற்பத்தி செய்யி, காற்றாலையில மின்சாரத்தை உற்பத்தி, எல்லாம் பிரைவேடைசேஷன். அதனால கவர்மெண்ட் எல்லாம் அப்படி கவர்மெண்ட் எல்லாம் போப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என் மென்டல் ஓரமா போப்பான்னு சொல்லி அது நமக்கு ஒண்ணு முருகப்பாவாது, கருகப்பாவாது. நமக்கு ஒரு பிரச்சனை, எங்களை வாழ விடப்பாங்கிறதா பிரச்சனைங்க. எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வருவேன். நான் மறுபடியும் 5ஆம் தேதி வருவேன். 5ஆம் தேதி வருவேன். எப்படி மருத்துவ முகாம் நடத்துவதற்கும் இந்த நிவாரண பாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவுமே தரல பாருங்க. அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எடுத்துட்டு வருவேன். 5ஆம் தேதி கொண்டுட்டு வருவேன். யாராருமே இந்த கோம்பையில வாழ்வாதாரம் இழந்திருக்கோ தூத்துக்குடியில கொடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் இங்க கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன். அது கொண்டு தருவேன். நமக்கு தேவை அதிகம், பாதிப்பு அதிகம், எங்களுக்கு வலிமை குறைவு. இருக்கிறத கொடுக்குறோம். உங்க பிள்ளைங்க வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். அங்கே தூத்துக்குடியில போய் அது இது கொடுக்கும்போது இந்த தகுதிக்கு நிற்கிற பஸ்ஸியா சும்மா கிராக் சூட்டு பனியனை போட்டேன்னு நான் தானே தெரியல. அங்கிருந்து வர என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் தான் பார்க்க என்னையும் கண்டிக்கல. அதை வாங்கிட்டு போயிட்டு தலைவர் இந்த தலைவர் அவங்க வாங்கினா சில அம்மாக்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் யாருன்னு. என்னை கணக்கு ஐயா ஐயா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோயா, ஐயா 4 வீடு இடிஞ்சிருச்சு அதை கட்டி கொடுத்துட்டு போ, எங்களுக்கு ரோடு நல்லா போட்டு கொடுத்துட்டு போ. நான் தான் ஸ்டாலின் நிறுத்திக்கிட்டு இருக்கேன். அம்மா நம்ம மயன் அண்ணன் கொடுத்துட்டு அவர் வருவாங்க, அவர் எங்க வர போறாரு? அதனால சிக்கன் சீமான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கியா? பிரச்சனை என்னால முடிஞ்சது அதனால தெரியும். ஏன்டா என்னது போய் பள்ளிக்கூடம் கட்டித்தானே நான் இதுதான் என் மக்களுக்கு பாவம், ரொம்ப பாவம். அதனால இது நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நம்ம இள மக்களுக்கு ஒரு மீனவர்கள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, அது மாணவன் வரான மாணவன் பிரச்சனை,
அப்படி இது கிடையாது. இது நம்ம பிரச்சனை, நம்ம இனத்தின் பிரச்சனை, நம்ம மக்களின் பிரச்சனை. அப்படிதான் நீங்க பாருங்க. இன்னைக்கு என் ஊர்ல நடக்கிறது நாளைக்கு என் ஊர்ல நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தமிழனுக்கு ஒரு கேடு கிட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா அடுத்த வீட்டு தன் வீட்டு கூட எரியாத வரை தண்ணி எடுத்து வர மாட்டான். அடுத்த வீட்டு கூட தானே எரியுதுன்னு படுப்பான். இவன் செத்து சாம்பலா தான் கிடப்பான். இவன் தூங்கிடுவாரு. இவருக்கு எச்சரிக்கையே கிடையாது. அந்த வீட்டில் நடப்பது இந்த வீட்டில் ஏன் நடக்காது என்று எவன் வெளித்துக் கொள்கிறானோ அவன் தான் விடுதலை அடைவான். விழிப்புணர்வுதான் விடுதலை. அதனால இது நம்ம பிரச்சனைன்னு நினைச்சு போறாங்க. நம்ம மண்ணுக்கான பிரச்சனை, நாளைக்கு வரப்போற நம்ம தலைமுறை தம்பி தங்கிகள் நம்ம பிள்ளைகளுக்கான பிரச்சனை. அவனுக்கான வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் தேடி வச்சுட்டு போகணும். ஒரு 5 நாள் விட்டா போராடிட்டு அப்படியே சோர்வடைஞ்சு போயிடுவாங்கன்னு இந்த போராட்டத்தை நீர் கடிச்சு அப்படி நகர்த்தினவே பழக்கப்பட்டவர்கள். கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் போராடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்படி இவங்க பழக்கப்பட்டவர்கள். 5 நாளா போராட்டம் நடக்குதுல, ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து கலந்து பார்ப்போம், இருங்க பேசுவோம். நீங்க ஒரு 5 பேர் ஒரு குழுவா வாங்க, நம்ம 32 ஊரா 32 ஊருக்கு ஒரு பிரதிநிதி வாங்க, பேசுவோம். அது பேசி இது பண்ணுவோம். நீங்க போராட்டத்தை கைவிட்டு வாங்க, பேசி ஆலயம் மூடுறது, நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றோம்னா என் மக்கள் கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனா அப்படி ஒண்ணு நீங்க வரலையே. அப்ப நீங்க எந்த வகைகளை மதிக்கிறீங்க? ஏன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா நேற்று தெரியும் நான் வரேன். இன்னைக்கு இப்ப நாளைக்கு திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு போறேன்ல, அதுக்குள்ள வேலை நடக்கும். பயப்படாதீங்க, உங்க பிள்ளை நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் ஓட்டுக்காக வருவாங்க, நான் நாட்டுக்கான. போட்டா போடுங்க, போறதுனா போடுங்க. போன தடவை நின்று நீங்க போகல, ஆனா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் வரமாட்டேன். இப்ப சொல்றாங்க விஜயகாந்த் ரொம்ப நல்லவரு, அவரை விட்டுட்டீங்க. இப்ப கீழே ஒருத்தன் போடுறான், ஒரு தென்னு கத்திருக்க, அவனையும் விட்டுறாதீங்க. அந்த கதை. அதனால என் அருமை பெற்றோர்களுக்கு, என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு, என் உறவுகளுக்கு நான் சொல்லுவேன், தைரியமா இருக்கு. நம்மளை மீறி ஒண்ணும் நடக்காது. இந்த ஆட்சியாளர்கள் மூடலைன்னா இந்த ஆட்சி நிரந்தரம், இன்னொரு ஆட்சி நிரந்தரம் எல்லாம் சொல்லாதீங்க. மாறும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானோட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடுங்கிறான் மார்க்ஸ். மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். இன்னைக்கு வீதியில் இருந்து போராடிட்டு இருக்க ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான், அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் ஒரு நாள் வீட்டுக்கு வருவான். அதனால புரட்சி எல்லாத்தையும் புரட்டி போடும். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பேர் தான் புரட்சி. இந்த ஆளை பெரிய கொம்பாதி ஆணையா இருக்கலாம், ஒரே கூட்டு. ஒரு நாள் மாற்றம்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க, அது நடக்கும். அதனால ஏதோ சின்ன பையில சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. ஆளுங்க தான் சின்ன ஆளுங்க, ஆனா வேலை சீரியஸா செய்யும். கவலைப்படாம இருங்க, சோர்வடையாது, நல்லா உற்சாகம் போராடுங்க. நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பட்டி போராட்டம் எல்லாம் செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாது. நல்லா சாப்பிட்டு செய்யுங்க. சாப்பிடப்ப எங்க போய் சமைக்கிறேன் இருங்க, நான் மயம் கொண்டாடுறேன். தயிர் சோறு, புளியோதரை, சாம்பார் சோறை கட்டி கொண்டாந்து சாப்பிட்டு போறேன். நான் எங்க தலைவரை பார்க்கும்போது எனக்கு வந்து மான் ஊறுகாச்சாரு, இந்த அதை சாப்பிடுறாரு. நான் அது வரைக்கும் மான் ஊறுகாய் சாப்பிட்டது. ஒரே ஒரு வான்கோழி காலத்துக்கு வச்சாரு பிரியாணி வச்சு. அப்பாடி நான் அது வரைக்கும் பார்த்ததுல அவ்வளவு கால இல்ல. சாப்பிட கொஞ்சம் தயங்கிட்டேன். நான் இப்ப தொடர்ச்சியா கராத்தே ஜிம்லாம் பண்ண டயட்ல இருந்தேன்னு என்ன பண்ணிட்டாரு, எங்க ஆளு சாப்பிடவே பயப்படுறாரு. அப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு எனக்கு சிக்கீர் ஆயிட்டு நம்ம சன்மானத்துக்கு ஆயிடுச்சு. பயங்க பாத்துக்குவோம். அது மாதிரி நானும் உங்களை என்ன சொல்றேன், சாப்பிடுங்க, சண்டை போடும். சாப்பிட்டு சண்டை போடும். 10 நாள் போடுறது 100 நாள் போடும். ஆனா சாப்பிட்டு போறான். சும்மா நான் பட்டினி கிடக்கிறேன், பட்டினி கிடக்குறாங்களா 500 மக்கள் நான் பதறிடுவானா? அவன் நல்லா பிரியாணி சாப்பிட்டுருப்பான். என்னது பட்டினியா கிடக்குறாங்களா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அதனால உண்ணாநோன்பு, உண்ணாவிரதம், பட்டினி போராட்டத்துல தயவு செய்து கனவுலே நினைக்கிறேன், உறுதியா நின்று சாப்பிட்டு போராடும். நம்மளுடைய கருத்து தான் நம்ம பேசுறோம்ல, இப்ப பத்திரிகைக்கு சொல்லுவோம்ல, இதுதான் செய்தி. ஏன் போராட்டம்? இதுதான் போராட்டம். எப்ப கைவிடுவீங்க? இந்த என்னைக்கு மூடுறியோ எங்க கோரிக்கை என்னைக்கு நிறைவேறும் அன்னைக்கு கைவிடும். இதுதான் நம்மது. அதுல உறுதியா இருங்க. நான் என்னைக்கு உங்க கூட இருப்பேன். நீங்க எந்திரிச்சு நில்லுங்க,
நீங்க நடங்க, ஒரு நிழல் விழுகும்ல, அது நான் தான். கூடவே வரும்.